பேருண்மையை நேர்ல பார்த்த பிறகும் கௌரவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே புறக்கணிச்சிட்டு தங்களால ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு போர, ஒரு மிகப்பெரிய அழிவை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் மனித இயல்போட மிகப்பெரிய முரண்பாடே. கண்முன்னே அந்த பரம்பொருளே வந்து நின்னாலும் நம்ம மனித மனதோட அறியாமை அதை அவ்வளோ எளிதா குருடாக்கிடுது. உண்மைதான். பாத்தீங்கன்னா நாம எதை பார்க்க விரும்புறோமோ அதை மட்டுமே பார்க்க நம்ம ஈகோ, அதாவது நம்ம அகங்காரம் அனுமதிக்குது. பிரபஞ்ச உண்மையே நேர்ல வந்தாலும் ஏன் நாடு, ஏன் சிம்மாசனம் அப்படிங்கிற அந்த சின்ன வட்டத்தை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியல. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த ஒரு முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல விரிவாக பேச போறோம். சிறப்பான ஒரு தொடக்கம். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற தரவுகள் ஸ்ரீ ராமானுஜரின் மரபு வழியா வெளிப்படுத்தப்பட்ட கீதா பாஷ்யம், அதாவது பகவத்கீதைக்கான விளக்க உரையை அடிப்படையாக கொண்ட குறிப்புகள். ஆமா. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே ஒன்ன மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். பகவத்கீதையில உள்ள ஸ்லோகங்களை வரிக்கு வரி மொழிபெயர்க்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அதுக்குதான் எத்தனையோ புத்தகங்கள் ஏற்கனவே இருக்கே. கரெக்ட். மாறாக மோக்ஷம் அப்படிங்கிற அந்த இறுதி விடுதலையை நோக்கி ஒருத்தரை வழிநடத்துற ஆன்மீக பாதையோட சாராம்சம் என்ன, மனிதர்களுக்கு ஏன் இவ்வளோ கவனச்சிதறல்கள் வருது, அதையெல்லாம் தாண்டி இறைவனோட அளவற்ற கருணை எப்படி ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுக்க செயல்படுது, இந்த ஆழமான தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உண்மைய புரிஞ்சுக்கிற பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தெளிவான வரைபடம், அதாவது ஒரு ரோட் மேப் தேவைப்படுது. ஒரு வழிகாட்டி மாதிரி இல்லையா? ஆமா. கீதையில மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, இந்த ஒட்டுமொத்த போதனையோட முழுமையான சாராம்சமும் அதோட ஓட்டமும் முதல் 12 அத்தியாயங்கள்லயே மிக தெளிவா நிறுவப்பட்டுடுது. ஓஹோ. இதுதான் இந்த குறிப்புகள்ல நாம கவனிக்க வேண்டிய முதல் ஆழமான விஷயம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. பொதுவா 18 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு நூல்ல முதல் 12 அத்தியாயங்கள்லயே மொத்த சாராம்சமும் முடிஞ்சிடுது அப்படின்னா மீதமுள்ள 6 அத்தியாயங்கள் எதற்காக அப்படிங்கிற கேள்வி இயற்கையாவே வருதே. அது நியாயமான கேள்விதான். அந்த வரைபடத்தை கொஞ்சம் விரிவாக விளக்க முடியுமா? நிச்சயமா. பகவத்கீதையோட கட்டமைப்பா மிக தெளிவா 3 பகுதிகளா பிரிக்கலாம். முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம் மற்றும் ஞான யோகத்துல கவனம் செலுத்துது. கர்மயோகம், ஞான யோகம். ஆமா. இத மிக எளிமையா சொல்லணும்னா, ஒரு செயலை செய்யும்போது அதோட பலன் மேல எந்த பற்றும் இல்லாம, இத நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம கடமைகளை செய்யறதன் மூலமா மனச தூய்மைப்படுத்துறது தான் கர்மயோகம். சரி. அப்படி மனம் தூய்மை அடையும் போது நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆன்மா அப்படின்னு தன்னைத்தானே உணர்ற அந்த ஆத்ம தரிசனத்தை அடையிறது ஞான யோகம். சூப்பர். அப்ப அடுத்த 6 அத்தியாயங்கள்? அடுத்தபடியா 7லிருந்து 12 வரையிலான அத்தியாயங்கள் பக்தி யோகத்தை போதிக்குது. இதுதான் மையப்பகுதி. ஓ, இதுதான் இந்த பக்தி மார்க்கம். கரெக்ட். இங்க உலக செல்வங்களை தேடி ஓடுறத விட்டுட்டு அந்த இறைவனையே இறுதி இலக்காக கொண்டு அவர் மேல எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பை செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப முதல் 6 அத்தியாயங்கள் உங்களை தயார்படுத்துது, அடுத்த 6 அத்தியாயங்கள் இறுதி இலக்கான பக்தியை காட்டுது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியானால் 13 முதல் 18 வரையிலான இறுதி அத்தியாயங்களோட வேலை என்ன? அந்த இறுதி 6 அத்தியாயங்களை ஒரு தத்துவார்த்தமான விளக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம். விளக்க பகுதியா? ஆமா. அதாவது இந்த முதன்மை போதனையை கேட்ட பிறகு அத பயிற்சி செய்யற ஒருத்தருக்கு நிறைய ஆழமான சந்தேகங்கள் வரும் இல்லையா? அந்த சந்தேகங்களை தீர்க்கிற பகுதி தான் இது. என்ன மாதிரி சந்தேகங்கள்? உதாரணமா, உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள துல்லியமான வேறுபாடு என்ன, மனிதர்களோட குணங்களை இயக்கிற சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்கள் எப்படி செயல்படுது? அந்த முக்குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ். ஆமா. அதாவது சத்துவம் எனப்படும் தெளிவான அமைதி, ரஜஸ் எனப்படும் வேகமான ஆசை மற்றும் செயல்பாடு, அப்புறம் தமஸ் எனப்படும் அறியாமை மற்றும் சோம்பல். இந்த 3 மனிதனை எப்படி ஆட்டி படைக்குது? என்னது அது? இது அப்படியே ஒரு மென்பொருளுக்கான, அதாவது ஒரு பெரிய சாஃப்ட்வேருக்கான மேனுவல் மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. பாத்தீங்கன்னா முதல் 12 அத்தியாயங்கள் அந்த சாஃப்ட்வேரை உடனே இயங்கச் செய்வதற்கான ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு போல செயல்படுது. படிச்சு முடிச்ச உடனே மோட்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட். ஆனா அந்த மென்பொருளை பயன்படுத்த பயனர்களுக்கு சில குறிப்பிட்ட சிக்கல்கள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா? அந்த சந்தேகங்களை தீர்க்கிற ட்ரபிள் ஷூட்டிங் அல்லது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், அந்த FAQ பகுதி போல இந்த கடைசி 6 அத்தியாயங்கள் இருக்கு.
வாவ், மிக சரியான பொருத்தமான ஒரு உதாரணம். அந்த ட்ரபிள் ஷூட்டிங் பகுதி இல்லை என்றால் பயணம் முழுமையடையாது. ஏதோ ஒரு கட்டத்துல மனித மனம் தத்துவார்த்த குழப்பத்துல சிக்கிக்கும். கண்டிப்பா. ஆனா இப்போ நீங்க சொன்ன அந்த குவிக் ஸ்டார்ட் கைட் கையில இருந்தாலும் அத பயன்படுத்துற அர்ஜுனனுக்கு அந்த பாதை அவ்வளவு சுலபமா தெரியல. அவன் மிகவும் தடுமாறுகிறான். ஒரு நிமிஷம். கையேடு ரொம்ப தெளிவா இருந்தாலும் அதை பயிற்சி செய்யறது கடினமா இருக்கா? கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு கேட்பதற்கு ரொம்ப தெளிவா தானே இருக்கு. அர்ஜுனனுக்கு இதுல என்ன தடுமாற்றம் வந்துட்டு போகுது? ஏன்னா கர்ம யோகம் ஞான யோகம் தத்துவார்த்த ரீதியா புரிஞ்சுக்க எளிதா தோன்றலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதை செயல்படுத்துறது மிகவும் கடினமான ஒன்று. எப்படி சொல்றீங்க? கர்ம யோகம் அப்படிங்கிறது ஏதோ சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற வேத சடங்குகளை, அதாவது யாகங்கள் பூஜைகள் போன்ற வைதிக கர்மாக்களை மட்டும் செய்யறது கிடையாது. அப்போ வேற என்ன? தர்மத்தை மீறாம பலனை எதிர்பார்க்காம நாம செய்யற அன்றாட உலகியல் செயல்களும், ஒரு சாதாரண வேலைய செய்யறது கூட கர்மயோகத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு கிருஷ்ணர் விளக்குறார். அதாவது நம்ம லௌகீக கர்மாக்களும் கர்மயோகம்தான். எக்ஸாக்ட்லி. உங்க வேலைய நீங்க சரியா செய்யணும். ஆனா அந்த பதவி உயர்வு மேலேயோ சம்பள உயர்வு மேலேயோ எந்த வெறியும் இருக்கக்கூடாது. இது அர்ஜுனனுக்கு பெரும் மலைப்பை ஏற்படுத்துது. புரியுது. ஒரு போர் வீரன் எப்படி வெற்றியின் மேல பற்றில்லாம போரிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய உளவியல் போராட்டம் அவனுக்குள்ள எழுகிறது. அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலியும் அது போராகவே இருந்தாலும் எந்த பற்றும் இல்லாம செய்யணும் அப்படிங்கிறது உண்மையிலே பிரம்மாண்டமான ஒரு சவால் தான். இந்த உளவியல் முடக்கத்திலிருந்து அர்ஜுனனை கிருஷ்ணர் எப்படி வெளியே கொண்டு வரார்? அவனோட அந்த தடுமாற்றத்தை பார்த்துட்டு மனக்கவலையை நீக்குவதற்காகவே கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை காட்டுறார். இங்க நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அர்ஜுனன் எனக்கு உமது விஸ்வரூபத்தை காட்டுங்கள் அப்படின்னு கேட்காமலேயே கிருஷ்ணர் அந்த பிரபஞ்ச வடிவத்தை காட்டுறார். ஓ, அர்ஜுனன் கேட்கலையா? இல்ல. இது நான் எவ்வளவு பெரிய கடவுள் பார் அப்படின்னு கர்வம் காட்டுறதுக்காக அல்ல. மாறாக உலகத்துல உள்ள மிக சிறந்த அழகான சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே தன்னையே பிரதிபலிக்குது அப்படிங்கறத அர்ஜுனனுக்கு உணர்த்துவதற்காகவே. வாவ். இத ஒரு மனிதன் ஆழமா உணர்ந்துட்டா அவனால இறைவனை மிக எளிதா தியானிக்க முடியும். ஓடுற நதி, மலரும் பூ, வீசும் காற்று என எல்லாத்துலயும் இறைவனை காணும்போது தியானம் அப்படிங்கிறது ஒரு தனி செயலா இல்லாம அவனது அன்றாட வாழ்க்கையாகவே மாறிடும். அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவிதான் அந்த விஸ்வரூபம். அது ஒரு அற்புதமான கண்ணோட்டம். கடவுளை கோவிலுக்குள் மட்டும் சுருக்காம பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவிலையும் பார்க்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் பயிற்சி அது. ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த குறிப்புகள்ல ஒரு மாபெரும் இறுதி போதனை இருப்பதா சொல்லப்படுதே, அந்த சுருக்க வழி என்ன? ஆமா, அதுதான் கீதையோட மிக உயர்ந்த மற்றும் அளவற்ற கருணையான ஒரு போதனை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு இந்த வழிகள் எல்லாமே ஒருத்தருக்கு கடினமா தோணுச்சுனா, ஆமா, நிறைய பேருக்கு இது கஷ்டம்தான். அல்லது பக்தியா பயிற்சி செய்யறத தடுக்கிற அளவுக்கு தன் வாழ்வுல பல தவறுகளை செய்து அந்த பாவங்களை போக்குறதுக்கான பிராயச்சித்தங்களை கூட செய்யற ஆற்றல் இல்லாம ஒருத்தன் நின்றான், அவனுக்காக ஒரு இறுதி வழி இருக்கு. அது என்ன வழி? அதுதான் இறைவனோட பாதங்கள்ல முழுமையா சரணடைகிறது. சரணாகதி அப்படின்னு இதை கூறுவாங்க. சரணாகதி தத்துவம். ஆமா, எந்த ஒரு பற்றும் இல்லாம என்னை ரட்சிக்க உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு தன்னை முழுவதுமாய் இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது. இதுவே வைணவ மரபுல ரகசியத்ரயம் அப்படின்னு சொல்லப்படுற 3 ரகசியங்களோட ஆழமான பொருள். ரகசியத்ரயம்னா என்ன? அதாவது, நான் இத செய்யல, எனக்குன்னு எதுவும் சொந்தமில்ல, இறைவனே எனக்கு ஒரே அடைக்கலம், இந்த 3 உண்மைகளை ஏத்துக்கிறது. இத ஒருத்தன் முழு மனதோட செஞ்சா அவனுக்கு மோட்சத்தை அருளும் முழு பொறுப்பையும் பகவானே நேரடியா ஏத்துக்கிறார். ஒரு நிமிஷம், இப்போ இங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லார் சார்பிலையும் நான் ஒரு மாற்று கருத்தை முன்னாடி வைக்க விரும்புறேன். கண்டிப்பா, சொல்லுங்க. இதை கேட்கும்போது நம்ம பொறுப்பிலிருந்து தப்பிக்கிற ஒரு மிகச் சுலபமான வழி மாதிரி தோணலையா? இது ஒரு எஸ்கேபிசம் இல்லையா? என்னால எந்த யோகத்தையும் செய்ய முடியாது, என் கடமைகளை சரியா செய்ய முடியல, அதனால நான் அப்படியே சரணடைஞ்சிடுறேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது ஒரு தப்பித்தல் மனப்பான்மை போல தெரியுதே. இதை எப்படி ஈடேற்றம் அப்படின்னு சொல்றது? நீங்க கேட்ட இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. வெளிப்பார்வைக்கு இது அப்படிதான் தோணும். ஆனா உண்மையை சொல்லப்போனா இது தப்பித்தல் கிடையாது. இருக்கிறதுலே மிகவும் கடினமான ஒண்ணு இதுதான். எப்படி?
சரணடையறது எப்படி கஷ்டமா இருக்கும்? பாத்தீங்கன்னா, நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து தியானம் செஞ்சிடலாம், உடலை வருத்தி சடங்குகளை செஞ்சிடலாம், தர்மப்படி வேலைகளை கூட செஞ்சிடலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள பல ஜென்மங்களா ஆழமா பதிஞ்சிருக்கிற இந்த செயலை செய்பவன் நானே அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை வேரோட பிடுங்கி எறியறது அவ்வளோ எளிதல்ல. அந்த ஈகோய விடுறது. ஆமா, தான் செய்யற எந்த ஒரு செயலோட விளைவு மேலேயும் தனக்கு எந்த உரிமையும் இல்ல, தான் ஒரு வெறும் கருவி மட்டுமே, எல்லாமே அவனுடைய செயல் அப்படின்னு முழுமையா தான் ஈகோவை துறக்கிறது ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம். உண்மைதான். தன்னை முற்றிலும் சுழியமாக்கிக் கொள்வது, அதாவது ஜீரோவாக்கிக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. அது மலைகளை நகர்த்துவதை விட 1000 சடங்குகளை செய்யறதை விட பன்மடங்கு கடினமானது. இந்த அகங்கார துறப்பு தான் உண்மையான சரணாகதி. வாவ், அந்த விளக்கம் மிக தெளிவா இருக்கு. அகங்காரத்தை துறக்கிறத அப்படிங்கறத ஒரு செயலின்மையோட அடையாளமா பார்க்காம அதுவே மிக தீவிரமான ஒரு உள்நோக்கிய உளவியல் மாற்றம் அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிய வச்சீங்க. நன்றி. சரி, இப்போ இந்த அகங்காரத்தை விடுறதும் சரணடைகிறதும் தான் முக்திக்கான உண்மையான வழி அப்படின்னா மனிதர்களாகிய நாம ஏன் அதை செய்ய மறுக்கிறோம்? அது ஒரு பெரிய கேள்வி. இன்னும் வேலை பாதுகாப்பு, பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள், அடுத்த 30 வருடங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட், ஓய்வூதிய சேமிப்பு அப்படின்னு இந்த உலக மாயையிலேயே நாம ஏன் மீண்டும் மீண்டும் சிக்கி தவிக்கிறோம்? இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா மனித மனம் எவ்வளவு எளிதா பார்த்திபமான விஷயங்கள்ல, அதாவது நிலையற்ற உலகியல் மாயைகள்ல சிக்கி திசை மாறி போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். பகவான் நம்ம கண் முன்னாடி நேரடியாக நின்னாலும் கூட நம்மால அவர் அந்த தெய்வீக ரூபத்துல காண முடியவில்லை. கௌரவர்கள் விஸ்வரூபத்தை பார்த்தும் அதை உணரல அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்திலேயே பேசணும். ஆமா, அது மட்டும் இல்ல, புராணங்கள்ல வர்ற சியமந்தக மணி திருடப்பட்ட நிகழ்வை எடுத்துக்கோங்க. சரி, அது ஒரு மாயக்கல், அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு கல்லுக்காக சாக்ஷாத் பிரபஞ்சத்தையே உருவாக்குன பகவானான கிருஷ்ணர் மேலேயே பல தசாப்தங்களா திருட்டு பழி சுமத்தப்பட்டது. அடக்கடவுளே. ஆமா, மனிதர்கள் ஒரு சாதாரண உலகப் பொருளுக்காக தெய்வீகத்தை எவ்வளவு எளிதா தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சர்வ வல்லமை படைத்தவரே ஒரு திருடனா பார்க்கப்படுகிறார். உலக மாயை மனிதர்களை எந்த அளவுக்கு குருடாக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா, கிருஷ்ணர் தேவகிக்கு மகனா பிறந்தபோது முதல்ல 4 கைகள்ல சங்கு சக்கரத்தோடு தன் முழுமையான தெய்வீக ரூபத்துல தான் தோன்றினார். ஓ, குழந்தையா இல்லாமலா? ஆமா, அவர் யார் அப்படிங்கறத தெளிவா காட்டினார். ஆனா உலக மாயையோட காரணமாவும் கம்சன் கொன்று விடுவான் அப்படிங்கிற உலகியல் பயத்தோட காரணமாவும் அதை புரிஞ்சுக்க முடியாத பெற்றோரோட வேண்டுகோளுக்காக அவர் அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண குழந்தையா மாற வேண்டியிருந்தது. நம்பவே முடியல. கடவுளே வந்தாலும் மனிதர்கள் அவரை தங்களுக்கு புரியும் ஒரு சாதாரண வட்டத்துக்குள்ளேயே சுருக்கிக் கொள்கிறார்கள். இதை கேட்கும்போது நமக்கு நாமே சிரிச்சுக்க வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா, நாம 30 வருடங்களுக்கு பிறகு வரப்போற அந்த 10-15 வருட ஓய்வூதிய வாழ்க்கைக்காக, நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு ரூபாயாக கணக்கு போட்டு இரவு பகலா திட்டமிடுறோம். ஆமா, அதுதான் நிதர்சனம். ஆனா முடிமே இல்லாம மீண்டும் மீண்டும் நிகழும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து, அதாவது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறத பத்தி ஒரு நிமிடம் கூட நாம சிந்திக்கிறதே இல்ல. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! முற்றிலும் உண்மை. மனிதர்கள் இப்படி தொடர்ச்சியா மாயையில சிக்கி நிரந்தரமானதை தவிர்த்துவிட்டு தற்காலிகமானதை தேடி ஊடினாலும் பகவான் ஒருபோதும் இந்த ஆன்மாக்களை கைவிடவில்லை அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய அடுத்த சுவாரஸ்யமான விஷயம். அவர் கைவிடுவதில்லையா? ஒருபோதும் இல்ல. அந்த ஆன்மாக்களை எப்படியாவது மீண்டும் வைகுண்டத்திற்கு, அதாவது மோக்ஷத்திற்கு மீட்டுச் செல்ல அவர் பல யுகங்களா முடிவற்ற மீட்பு நடவடிக்கைகளை, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்காரு. முடிவற்ற மீட்பு நடவடிக்கைகளா? அது எப்படி செயல்படுது? அவர் என்ன செய்றார்? மனிதகுலத்தை விடுதலை நோக்கி வழிநடத்த அவர் ஒரு வழியை மட்டும் பின்பற்றுவதல்ல, அவங்களோட புரிதல் திறனுக்கு ஏற்ப பல வழிகள்ல முயற்கிறார். என்னென்ன வழிகள்? முதல்ல மிக உயர்ந்த தத்துவங்களைக் கொண்ட வேதங்கள், உபநிடதங்கள் மூலமா ஞானத்தை வழங்கினார். ஆனா அது சாமானிய மனிதர்களுக்கு புரிஞ்சுக்க கடினமானதா இருந்தப்போ அதையே எளிய கதைகள் மற்றும் அன்றாட உதாரணங்கள் மூலமா விளக்குறதுக்காக புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை உருவாக்கினார். புரியுது. தர்மத்தை போதிக்க சிறந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் அனுப்பினார். இதற்கெல்லாம் மேலாக தாமே பல்வேறு தெய்வீக வடிவங்கள்ல அவதாரங்கள் எடுத்தார்.
கிருஷ்ணராக அவதரித்து அர்ஜுனனை ஒரு கருவியா வச்சு பகவத்கீதையோட ஞானத்தை நேராகவே வழங்கினார். ஒரு நிமிஷம். வேதங்கள், புராணங்கள், அவதாரங்கள் எவ்வளவு செஞ்சும் நம்ம திருந்தலையே. இன்னும் அதே உலக மாயையில தானே சுட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பகவானோட பெருங்கருணை. அவர் மனிதர்கள் திருந்தல அப்படின்னு அத்தோடு விட்டுட்டு போயிடல. அவர் அங்கேயும் நிற்கல. வேற என்ன செஞ்சார்? மனிதர்களுக்கு மனிதர்களாலேயே சொன்னால்தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற இதயங்கள்ல பக்திய தட்டி எழுப்ப நம்மாழ்வார் உட்பட 12 ஆழ்வார்களை அனுப்பினார். ஓஹோ. ஸ்ரீ ராமானுஜர் போன்ற மாபெரும் ஆச்சாரியர்கள் வழியாக தத்துவங்களை தொகுத்தார். அது மட்டுமில்லாம தியாகராஜர், அண்ணாமாச்சாரியார், புரந்தரதாசர், மீரா போன்ற மகான்கள் வழியாக இசையின் மூலமும் பக்திய பரப்பினார். ஒரு பிரம்மாண்டமான குரு சிஷ்ய மரபு அவர் நிறுவியதே தலைமுறையா இந்த ஞானம் மனிதர்களை எப்படியாவது சென்றடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான். இப்போ இங்கதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி வருது. இறைவன் இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கார். வேதங்கள், அவதாரங்கள், ஆழ்வார்கள் என பல யுகங்களா இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கார். ஆமா. ஆனா அந்த தெய்வீக ஞானம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த உண்மைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களான நம்மை குறிப்பிட்ட ஒரு சங்கிலித் தொடர் மூலமா எப்படி வந்து சேருது? இந்த ஆச்சாரிய பரம்பரை அல்லது குரு சிஷ்ய மரபு எந்த தடங்களும் இல்லாம எப்படி தொடர்ந்து நம்மை காக்குது? இத விளக்குறதுக்கு நம்ம கிட்ட உள்ள இந்த குறிப்புகள்ல ஒரு அற்புதமான கற்பனைக்கு எட்டாத ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உருவகம் அது? பல நூற்றாண்டுகளா பயணித்து வர ஆச்சாரிய பரம்பரையோட இந்த பயணத்தை இயற்கையோட நீர்ச்சுழற்சியோட, அதாவது வாட்டர் சைக்கிளோட ஒப்பிடுற இந்த உருவகம் உண்மையிலேயே எந்த ஒரு மனிதனோட மனதையும் நிகழச் செய்யும். இயற்கையோட நீர்ச்சுழற்சியா? மழை பொழிஞ்சு ஆறாக ஓடி கடல்ல கலக்கிறது போலவா? அது எப்படி தத்துவார்த்தமான ஒரு ஆச்சாரிய பரம்பரையோட பொருந்தும்? கவனமாக கேளுங்க. இதுல ஒவ்வொரு படிநிலையும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கு. எல்லையற்ற அருளையும் கருணையையும் கொண்ட ஒரு மாபெரும் சமுத்திரம் இருக்கு அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அந்த சமுத்திரம் தான் பகவான். அவர் அளவற்றவர். ஆனா அந்த சமுத்திர நீரை நம்மால நேரடியா குடிக்க முடியாது இல்லையா? ஆமா, அது உப்பு நீர். அதனால அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு பேரும் மேகம் எழுகிறது. சமுத்திரத்திலிருந்து நீரை உறிஞ்சி அதை நன்னீராக மாற்ற அந்த மேகம்தான் நம்மாழ்வார். அவர் பகவானோட எல்லையற்ற அருளையும் ஞானத்தையும் தன்னுள் முழுமையா ஈர்த்துக்கிறார். அருமை. சமுத்திரத்தோட நீர் மேகமா மாறிருக்கு. மேகம் மழையாக பொழியணுமே, அது எங்களே பொழிகிறது? ஆமா, அந்த மேகம் தன்னுள் உள்ள ஞானத்தை அடக்கி வைக்க முடியாம பின்னர் நாதமுனி அப்படிங்கிற ஒரு பெரிய மலையின் மேல பெருமழையா பொழிங்கிறது. நாதமுனிதான் மலையா? கரெக்ட். மலை அப்படிங்கிறது உறுதியானது, மழைய தாங்கி பிடிக்கும் சக்தி கொண்டது. நாதமுனி அந்த ஞானத்தை பிடிச்சுக்கிறார். அந்த மலையிலிருந்து அந்த ஞானம் கீழ் நோக்கி பாயத் தொடங்குது. அது உய்யக்கொண்டார் மற்றும் மணக்கல் நம்பி அப்படிங்கிற 2 அழகிய வேகமான நீர்வீழ்ச்சிகளா பாயுது. நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது ஞானத்தோட வேகத்தையும் உத்வேகத்தையும் குறிக்குது. ஆஹா. சமுத்திரம், மேகம், மலை, 2 நீர்வீழ்ச்சிகள். அந்த தண்ணீர் அடுத்து எங்கே போகுது? இந்த 2 நீர்வீழ்ச்சிகளோட ஓடைகளும் ஒன்றிணைந்து சமவெளியில ஒரு வலிமையான நதியா மாறுது. தொடர்ந்து சலசலத்து ஓடுற அந்த நதிதான் யமுனாச்சாரியார். பின்னர் அந்த பெரிய நதியிலிருந்து அறிவு என்னும் அந்த நீர் இன்னும் பரவலாக செல்வதற்காக 5 முக்கிய வழிகளா பிரிகிறது. 5 வழிகளா? ஆமா. அவை பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமலை ஆண்டன், திருவரங்காரையர் ஆகிய 5 ஆச்சாரியர்கள். நதி ஏன் பிரிகிறது அப்படின்னா, ஒவ்வொரு ஆச்சாரியரும் அந்த ஞானத்தோட ஒவ்வொரு குறிப்பிட்ட சிறப்பம்சத்தை தாங்கிச் செல்றாங்க. அப்போ பல்வேறு சிறப்பம்சங்களை தாங்கிச் செல்லும் இந்த 5 நதிகளும் தனித்தனியாகவே ஓடுதா அல்லது மீண்டும் எங்கேனும் சென்று சேருதா? அதுதான் இயற்கையோட அழகே. இந்த 5 ஓடங்களும் மீண்டும் ஒரிடத்துல ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஏரிய உருவாக்குது. அந்த ஏரி யார்? அந்த பெரிய ஆழமான ஏரிதான் ஸ்ரீ ராமானுஜர். ஏரியோட சிறப்பு என்ன? அது தண்ணீரை தேக்கி வச்சு தேவைப்படும் எல்லா மக்களுக்கும் தடையின்றி வழங்குற ஒரு மாபெரும் அமைப்பு. ராமானுஜர் இந்த 5 ஆசான்களிடமிருந்தும் ஞானத்தை பெற்று தன்னுள் ஒரு ஏரியாக தேக்கி வச்சுக்கிட்டார். அந்த ஏரியிலிருந்து 74 கால்வாய்கள் வழியா இந்த ஞான நீர் உலகெங்கும் விநியோகிக்கப்படுது. அந்த 74 கால்வாய்கள் தான் ராமானுஜர் அமைத்த 74 சிம்மாசனத்திபதிகள், அதாவது மடங்களோட தலைவர்கள். சமுத்திரத்திலிருந்து புறப்பட்ட நீர்
மேகமாகி மலையாகி நீர்வீழ்ச்சியாகி நதியாகி ஏரியாக தேங்கி இப்போ கால்வாய்களா பிரிந்து செல்லுது. அப்போ அந்த கால்வாய்கள் வழியா வர்ற தண்ணீர் கடைசியா எங்கே போகுது? இந்த கால்வாய்கள் வழியா ஊரூராக பாய்ந்து வரும் நீர் இறுதியாக வந்து சேரும் இடம் நெல்வயல்கள். அந்த நெல்வயல்கள் வேறு யாரும் அல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் தான். நாமா? ஆமா, தனித்தனி ஆன்மாக்களாகிய நான் தான் அந்த வயல்கள். நீர் எப்படி நெற்பயிர்களை வளர்த்து அவை செழிக்க உதவுதோ அதே போல ஆச்சாரிய பரம்பரையோட வழிவந்த இந்த போதனைகள், இந்த ஞான நீர் நம் ஆன்மாக்களை வளர்த்து உலகியல் மாயைகள்ல இருந்து நம்மை விடுவித்து முக்தியை அடையச் செய்யுது. வாவ்! எனக்கு நிஜமாகவே புல்லரிக்குது. மேகம், நீர்வீழ்ச்சி, நதி, ஏரி, கால்வாய் என ஒவ்வொரு கட்டத்திலையும் தண்ணீர் தனது வடிவத்தை மக்களோட தேவைக்காகவும் காலத்துக்காகவும் மாத்திக்கிட்டே வந்தாலும் அதோட அடிப்படை தன்மை ஒருபோதும் மாறுவதில்லை. கரெக்ட். அதுபோலவே தெய்வீக ஞானம் காலத்திற்கும் தேடுபவரோட புரிதல் நிலைக்கேற்ப தன்னை மாத்திக்கிட்டு வந்தாலும் அதோட உண்மையான சாராம்சம் கொஞ்சமும் மாறாம இறுதியாக நம்மது ஆன்மா அப்படிங்கிற நெற்பயிரை வளர்க்குது. இது எந்த ஒரு நவீன தொழில்நுட்பத்தையும் மிஞ்சும், கற்பனைக்கும் எட்டாத ஒரு மாபெரும் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பிரம்மாண்டமான நெட்வொர்க்கோட இறுதி நோக்கமே கடைக்கோடியில உள்ள தனி மனித ஆன்மாவை மலரச் செய்வதுதான். அதத்தான் இறைவனும் இந்த ஆச்சாரிய பரம்பரையும் பல நூற்றாண்டுகளா செஞ்சுட்டு வராங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான ஞானமும் பல யுகங்களா பல ஆச்சாரியர்களை தாண்டி சமுத்திரத்திலிருந்து வயல் வரப்பு வரை அருளாக பாய்ந்து நம்மை நோக்கி வரும்போது அன்றாட வாழ்வுல நாம செய்யற பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைத்து பார்க்கிறேன். எனக்கு இந்த ப்ரொமோஷன் வேணும், புது கார் வாங்கணும், வீடு கட்டணும் என்றெல்லாம் அந்த எல்லையற்ற கருணையிடம் கேட்கிறது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக, எவ்வளவு அபத்தமாக தெரியுது. அதத்தான் நாமும் ஆழமா உணரணும். உலகியல் வெற்றிகள், செல்வம் மற்றும் தற்காலிக பிரச்சனைகளை தீர்க்க கோரி இறைவனிடம் கேட்கறத நாம நிறுத்தணும். உண்மைதான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பிறவியோட இந்த மனித வாழ்க்கையோட உண்மையான பொறுப்பு மோட்சத்தை நோக்கி ஒரு உண்மையான அடியையாவது எடுத்து வைக்கிறது தான். நாம கேட்க வேண்டியது நிலையற்ற பொருள்களை அல்ல, நம் ஆன்மாவை உயர்த்துற குணங்களை. எந்த மாதிரியான குணங்களை நம்ம பிரார்த்திக்கணும் அப்படி இந்த குறிப்புகள் வழிகாட்டுது? நமது மூல குறிப்புகள்ல இதுக்கு மிக தெளிவான ஒரு பட்டியல் இருக்கு. நாம இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும்போது எதை கேட்கணும் தெரியுமா? சொல்லுங்க. இராமானுஜரே போன்ற ஆழமான பக்தியையும் நம்மாழ்வாரோட எல்லையற்ற அன்பையும் மரண பயத்தோட நடுவேயும் பிரகலாதன் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் சிறு வயதிலேயே துருவன் காட்டிய தளராத உறுதியையும் கூர்த்தாழ்வானோட ஒப்பற்ற குருபக்தியையும் திருக்கச்சி நம்பியின் தூய்மையான அகங்காரமற்ற சேவை மனப்பான்மையையும் எனக்கு அருளுவாயாக அப்படின்னு கேட்கணும். ரொம்ப ஆழமான பிரார்த்தனை இது. ஆமா, இதுவே மேலான பிரார்த்தனை. பொருளை கேட்கிறத விட அருளை பெறுவதற்கான தகுதியை கேட்பதே உண்மையான பக்தி. அப்போ இதோட அர்த்தம் என்ன? இவ்வளவு பெரிய ஆச்சாரிய பரம்பரை, ஒரு முழுமையான சிஸ்டம் பல யுகங்களா நமக்காக உழைத்திருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நீரை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். இதை இப்படியே உங்களிடம், அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு சவாலான கேள்வியாக முன்வைக்க விரும்புறேன். உங்களுடைய ஆன்மா ஒரு நெல் வயல். அந்த வயலை வளர்க்க, முக்தி என்னும் பயிரை செழிக்க வைக்க ஆச்சாரிய பரம்பரை என்னும் ஞான நீர் பல யுகங்களா பயணித்து உங்கள் வயல் வரப்பு வரை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா. அந்த வரப்பை திறந்து நீரை உள்ளே அனுமதித்து முக்தி என்னும் அறுவடையை செய்ய போறீங்களா? அல்லது இன்னும் அகங்காரம், உலகப்பற்று, தற்காலிக ஆசைகள் என்னும் சுவர்களை கட்டி அந்த தெய்வீக நீரை தடுத்து நிறுத்தப் போறீங்களா? இன்னைக்கு இந்த நொடி நீங்க செய்ய போற சிறு சிறு செயல்கள் கூட எதை நிரூபிக்கப் போகுது அப்படின்னு சிந்தித்து பாருங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். கண்முன்னே பிரபஞ்சத்தோட விஸ்வரூபம் தெரிஞ்சும் தற்காலிக ஆசைகளுக்காக அதை பார்க்க மறுத்து அழிவை தேடிக்கொண்ட கௌரவர்களைப் போல வாழப்போறோமா? அல்லது அகங்காரத்தை துறந்து சரணாகதி அடைந்து அந்த பெரும் கருணையை நாடப் போறோமா? சிந்தித்து பாருங்க. இது ஒரு ஆழ்ந்த தேடலுக்கான தொடக்கமா இருக்கட்டும். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.